ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நான் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் நாளைக்கு வந்து பூ வைக்க போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னால் முடிஞ்சது அப்படின்னா நான் யாரையாவது வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுக்கேன், இல்லை அப்படின்னா என்னால் எடுக்க முடியாது, அப்படி யாரும் எடுக்கலை அப்படின்னா வீடியோ வந்து போட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படி வந்து சொல்லியிருந்தேன். அவங்களுமே அங்கிட்டு இங்கிட்டு வேலை பார்த்ததில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாங்க. பட் ஆனால் கிளியராக நல்லாவே எடுக்கலை. அதுவும் நைட் டைம்ன்றதுனால சுத்தமாக தெரியலை, நல்லாவே இல்லை. கொஞ்சம் வீடியோக்கு வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாவே இல்லை. ஃபோட்டோஸுமே எதுவுமே எடுக்கலை. அதுவே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்க சொன்னேன். வீடியோவும் அவங்களே எடுத்தாங்க. ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூ வச்ச மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுலேயே கேட்டாங்க ஃபுல் வீடியோ போடுங்க சிஸ்டர்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபுல் வீடியோ போடுறதுக்கு இங்கே என்ன இருக்குது, ஒரு கிளிப்புமே உருப்படியாக இல்லையே, எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்கிறேன், அந்த ஒன்று மட்டும்தான் நல்லா இருந்தது. பூ வைக்கிறது மட்டும்தான் நல்லா கிளியராக தெரிஞ்சு. அதனால தான் அதை மட்டும் நான் ஷார்ட்ஸில் போட்டு இதை கூட அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் கேட்கவும் தான் சரி நம்ம இருக்கிறத மட்டும் எடிட் பண்ணி நம்ம போடுவோம், நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் அப்படின்றதுக்காக தான் இப்போ என்கிட்ட என்ன கிளிப் இருக்கோ அதை மட்டும் நான் போடுறேன். நிறைய கிளிப்பை வந்து நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபையாகவே இல்லை. எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே எப்படி சொல்ல, லைட்டிங் வந்து நல்லாவே இல்லை. வீட்டுக்குள்ளே வச்சு அதுவும் நைட்டு வந்து நம்ம ஃபங்க்ஷன் வச்சதுனால நல்லாவே இல்லை, நல்லா தெரியலை, வீடியோவுக்கு வந்து நல்லா தெரியலை. அதனால் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டேன். என்கிட்ட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சரி இது பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கிறத மட்டும்தான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அவங்களால வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா, வீடியோ எடுத்திருப்பாங்க ஆல்ரெடி. நான் சொன்னாங்க நான் வீடியோ வந்து எடுக்கின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களா, பரிமாறுறது அது இதுன்னு நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால வந்து அவங்களாலையுமே வீடியோ எடுக்க முடியலை. அவங்களையுமே நம்ம குத்தம் சொல்ல முடியாது, அவங்களும் இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுமே வீடியோ எடுக்கலை. ஆனால் எனக்கு இன்னும் மனசு கஷ்டமாக இருக்கிறதுனா ஃபோட்டோ கூட எடுக்க முடியலையேன்ற மாதிரி தான். எனக்கு ஃபோட்டோ கூட எடுக்க முடியலையே அப்படின்றது தான் எனக்கு கஷ்டமாகவே இருக்குது. அது சரி பார்ப்போம், இன்னொரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி நினச்சி தான் மனசை வந்து தேர்த்திக்கணும். அது என்னதில் ஒரு மாதிரியாகவே இருக்குது. சரி பார்ப்போம். சரி, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் செழிச்சு கிடக்கும் திமிரா 10 வருஷம் பக்கம் இருந்தும் பார்த்ததில்லடி நானும். அந்த ராஜ கதவை திறந்தா பல ரகசியமும் தெரிஞ்சா, பத்தியம் கிடந்த மாப்பிள்ள பையனும் பைத்தியமாக வேணும். அடி தூக்கி இருக்கும் அழகு அவன் தூக்கம் கெடுத்து போகும். அடி எதிர்த்து என்னை ஜெயிப்பதற்கு யாரும் இல்லை முன்னாலே. அண்ணி ஒரு சொன்னா அடங்கிடுவேன் அன்பாலே. இறைவனுக்கு நன்றி சொல்வோம், இவள் நமக்கு கிடைத்தது ஒரு வரம். கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்து. யூடியூப்லேயும் அப்புறம் இன்ஸ்டாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நான் சாரீ கட்டி பூ வச்ச வீடியோ வந்து போட்டிருப்பேன். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுடிதார் போட்டு ஒரு
ஃபோட்டோ வந்து போட்டிருந்தேன். அது கூட கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, ஏன் நீங்கள் saree கட்டியிருந்தீங்கல்ல, எதுக்காக நீங்கள் சுடிதாரை மாற்றினீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. சுடிதார் போட்டது வந்து நான் எப்போயோ எடுத்த ஃபோட்டோ, இதுக்கு முன்னாடி நான் எடுத்த ஃபோட்டோ தான் சுடிதார். அது வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கலையே, நல்லா இல்லையேன்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து அந்த ஃபோட்டோவை போட்டேன். ஏன்னா உங்களுக்கும் தெரியணும்ல அப்படின்றதுக்காக தான் போட்டேன். ஆனால் நான் கட்டினது வந்து saree தான் கட்டியிருந்தேன், சுடிதார்லாம் போடல, saree தான் கட்டியிருந்தேன். அப்புறம் அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி பூ வச்சாங்க அப்படின்னா ஃபோட்டோ அனுப்பு, வீடியோ வேகமாக அப்லோட் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களா. சரி, நானும் ரொம்ப கனவோடு இருந்தேன், ஆசையோடு இருந்தேன், நல்லா வீடியோ எடுக்கணும், நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். கடைசி எதுவுமே நடக்கலை. ஃபோட்டோக்கா இவ்வளோ வருத்தப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு அது வந்து கொஞ்சம் நல்ல மெமரிஸாக இருந்திருக்கும்ல. நான் அதுக்காக அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு. கடைசி எடுக்கவே இல்லை சுத்தமாக. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ கூட எடுக்கலனாலும் சரி அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் ஃபோட்டோஸ் வந்து ஒன்றா எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஃபோட்டோஸ் தான் எடுக்கவே இல்லை சுத்தமாக. எடுத்தது கூட நல்லா இல்லை, எடுக்கலைன்னு சொல்லக்கூடாது, எடுத்தாங்க, அது நல்லாவே இல்லை, கிளியராக இல்லை. மேலே இப்போ இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வீட்டில் வச்சு எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். லைட்டிங்லாம் நல்லா இருக்குது. கீழ் வீட்டில் வச்சு தான் பேசி இதெல்லாம் பண்ணாங்க. கீழ் வீட்டில் வச்சு தான் பேசினாங்களா, அதனால் அங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் வந்து ஃபோட்டோஸ் வந்து அங்கே வச்சு எடுத்தது நல்லாவே இல்லை. அவங்கள்ட்ட வந்து என்னால் பதில் சொல்ல முடியல. ஃபோட்டோஸ் எடுக்கலை அப்படின்னு சொன்னாலும் பொய் சொல்லாதன்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே ஃபோட்டோஸ் வந்து நல்லா இல்லை, அதுக்காக தான் நான் அனுப்பலை. இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட திருப்பி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கேட்காதீங்க. இதுதான் லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் வந்து இந்த பூ வைக்கிற வீடியோ பற்றி பேசாதீங்க. ஏன்னா என்கிட்ட ஃபோட்டோஸ் இல்லை, வீடியோஸும் இல்லை. நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேட்கிங்க, நான் எங்கே போக அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு? இருக்கிறத வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானே ஆசைப்பட்டு ஏமாந்துட்டேன். நீங்கள் வேறு ஃபோட்டோஸு வீடியோஸுன்ட்டு சொல்லி என்னையும் அப்படியே கொஞ்சம் வருத்தப்பட வைக்கிங்க. அடுத்து எப்பயாச்சும் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் வீடியோ வந்து எடுத்துகிட்டு நம்ம அப்லோட் பண்ணலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் எல்லா பேர்த்தையும்லாம் வீடியோவில் காமிக்கலை. ஏன் தெரியல, அவங்க எடுக்கிறதுக்கு வந்து கூச்சப்பட்டுட்டு கம்மியாக இருக்கவங்கள மட்டும் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பேர் இருக்கும்போது மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்காங்க. நிறைய பேர் இருந்ததை எடுக்கலை. எல்லா பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்டோம். சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.